ஒரு மலைக்குன்றை நோக்கி ஏறினோம். ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சப்தத்தோடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நிதானப்படுத்துங்கள், அதாவது உங்களுடைய சப்தங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். நீங்கள் செவிடரையோ அல்லது கேட்க ஆற்றல் இல்லாதவரையோ உங்களிடத்தில் இல்லாதவரையோ நீங்கள் அழைக்கவில்லை. இன்னஹு மஅக்கும், உங்களோடு தான் அவன் இருக்கிறான். இன்னஹு ஸமீஉன் கரீப், நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ நிதா அன் ஹஃபியாவுடைய விளக்கம் என்ன? ஏன் மௌனமாக அழைத்தார்கள்? மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான்.